நம்ம வீட்டில் மட்டன் எலும்பு வச்சு மசாலா அரைச்சி சூப்பரான ஒரு பிரியாணி செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு 5 வரமிளகா 4 தக்காளி போட்டுக்கலாம். நீங்கள் காரம் நிறையா சாப்பிடுவீங்கன்னா கூட 2 மிளகா கூட போட்டுக்கலாம். கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் பூண்டு, புதினா, கொத்தமல்லி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் போட்டால் போதும். 2 ஏலக்காய், கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சம் மிளகு, 2 பட்டை, 2 கிராம்பு போட்டு நல்லா பேஸ்ட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வந்துடலாம். எண்ணெய் காய்ச்சதுக்கப்புறமா ஒரு 3 பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன்னா அது போட்டுட்டு அது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த மசாலாவை போட்டுட்டு அது பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் குக் பண்ணணும். அதுலேருந்து எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரணும். பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம வாங்கி வச்சுருந்த மட்டன் எலும்பை போட்டுட்டு தேவையான அளவு உப்பு, தயிர் போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ண விட்டுடலாம். இப்போ சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சா? இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு தண்ணி கொதி வரும்ல, அப்போ அரிசியை போட்டுட்டு உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கலாம். காரம் உங்களுக்கு பத்தலைன்னா கொஞ்சமாக மிளகாப்பொடி போட்டுக்கோங்க. இப்போ தண்ணி கொஞ்சம் வற்றி வரும்ல, அப்போ குக்கரை மூடி ஒரு 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்தோம்னா சூப்பராக மட்டன் பிரியாணி டேஸ்ட்டில் ரெடி ஆயிடுச்சு.